பாட்டுக்கு போட்டி எல்லாரும் விளையாண்டுருப்போம். நம்ம வீட்டில் கரண்ட் போனால், எங்கேயாவது டூருக்கு போனால் ஒரு பாட்டு பாடணும். அந்த பாட்டினுடைய எண்டு எந்த வார்த்தையில் முடியுதோ அதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து அடுத்தவங்க பாட ஆரம்பிக்கணும். வருகிறார் அண்ணன் வருகிறார், உதயநிதி ஸ்டாலின் வருகிறார், வருகிறார் களத்தில் வருகிறார், இது வருகிறார் சின்னையா வருகிறார். வருகிறார் அண்ணன் வருகிறார், வருகிறார் சின்னையா வருகிறார், ஆற்றல் மிக்க இளைஞராக ஐயா வருகிறார். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பாடல், ஆனால் அந்த பாட்டினுடைய அவுட்புட்டை இன்னைக்கு எல்லாருமே மிகப்பெரிய அளவில் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னை தமிழ் மண்ணில் இவர் அன்பு புதல்வன் எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார். ஆமா, அவன் எதுக்கு இங்க வந்தான்? கழக கொடி ஏந்தி போர் முரசு கொண்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார். வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். வருகிறார் அண்ணன் வருகிறார். அண்ணனா? யார் அண்ணன்? உதயநிதி ஸ்டாலின் வருகிறார். நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னை. வேற ஒண்ணுமே இல்லை, அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு பாட்டை போட்டார். அந்த பாட்டில் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லி தாறு மாறு தக்காளி சோறு அப்படிங்கிற லெவலுக்கு இருந்த பாட்டு பயங்கரமான ஹிட்டு. ஒரு கட்சி சாங்க மக்கள் எல்லா இடத்துலயும் செலிப்ரேட் பண்றாங்க. இது ஒரு செலிப்ரேஷன் சாங்கா மாத்திட்டாங்க. ஜென்சி முதல் அங்க இருக்கக்கூடிய விஜய் ஆதரவாளர்கள், அதிமுகவினுடைய ஆதரவாளர்கள், திமுகவினுடைய தீவிர தொண்டர்கள் எல்லாருமே அந்த பாட்டை ரசிச்சாங்க. காரணம் இருக்கு, இந்த நியூஸ் மீடியாக்கள் அந்த பாட்டை லைவ் டெலிகாஸ்ட்ல போட்டு சும்மா வெளுன்னு வெளுத்து விட்டாங்க. அப்படி வெளுத்ததுனாலே என்னவோ நம்முடைய ஜனகணமன அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய கீதத்தை கேட்டதை விட அதிகமா அந்த பாட்டை கேட்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாமே. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் என்னப்பா இப்படி ஒரு ஃபேமஸான பாட்டா, அப்போ பாட்டு வழியாகவும் ஓட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் என்ன செஞ்சாங்க, பாட்டுக்கு போட்டி விளையாட ஆரம்பிச்சாங்க. வருகிறார் அண்ணன் வருகிறார், உதயநிதி ஸ்டாலின் வருகிறார். பாட்டுக்கு போட்டியில் ஒரு பாடல் முடிவடையும், அந்த முடிவடையும் வார்த்தையில் முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறது தான் பாட்டுக்கு போட்டி. உங்கள் விஜய் எங்கள் உதயநிதி வரவா வருகிறார், அண்ணா அண்ணே, கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பாடல். ஆனால் அந்த பாட்டினுடைய அவுட்புட்டை இன்னைக்கு எல்லாருமே மிகப்பெரிய அளவில் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இளைஞ படை குலுங்கிடவே வருகிறார், இனப்பகைவர் நடுங்கிடவே வருகிறார். விஜய் அவர்களுக்கு கிடைச்ச மாதிரியே எனக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டதாகவும், அதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்னதாகவும், சூப்பரா மாசா இருக்கா, இதே மாதிரி நான் எடுக்கிறேன், நீ நடிக்கிற, மாஸ் காட்டுறோம், நீ என் கூட வாடா, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். இதை விடையாப்பா, இதை விடடா, எங்க போய் முடிய போதும். சீரும் செந்தமிழ் வேங்கையாக நம் மண்மொழி மானம் காத்திடுவார், எங்கள் உரிமைகள் மீண்டிவர் நாட்டையை ஆண்டிடுவார். அண்ணே, அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என்ன கவனிச்சுக்கங்க. ஐயோ எவ்வளவு பாவி பயலே. மனவை வச்சு அந்த பாட்டை பாடணும்னா சூப்பர் ஸ்டார் வாய்ஸு, அதுக்கு பின்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அனிமேஷன், அது கூடவே மக்கள் சென்டிமெண்ட்டு, கலைஞர், உதயநிதி ஸ்டாலின் இப்படின்னு சொல்கிற பெயர்கள், இது போதும் நம்ம திமுக தொண்டர்களுக்கு இது ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாடல் வெளியாகி இருக்கிறது. வெற்றி சூரியன் உதித்து விட்டார், தமிழர் மனதில் நிலைத்து விட்டார், அண்ணா கலைஞர் தலைவர் ஸ்டாலின் களத்தில் சென்று தடைகளை உடைக்கின்றார். ஐயோ ஐயோ, இந்த ஈயோ இல்லமா ஈயோ, அத காய்ச்சி காதுல ஊத்துற மாதிரி கொயின்னு கேட்கும். நீ ஹாரிஸ் ஜெயராஜ் ஹிட்ஸ்ன்னு ஒரு பாட்டு பாடுவிய. உதயநிதி ஸ்டாலின்
வருகிறார். அதை கேட்கும் போதெல்லாம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். அப்படி ஒரு பாட்டு பெரிய அளவு இம்பேக்டை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஒண்ணுமே இல்லைங்க. கடந்த முறை ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பாடல் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஸ்டாலின் தான் வராரு, படு வைரல். அந்த காலகட்டத்தில் ரொம்ப சியூட்டா இருந்துச்சு. ஆனா இந்த காலகட்டத்தில் திமுகவின் மீது கடுமையான அதிருப்தியில மக்கள் எல்லாரும் இருக்காங்க. என்ன பண்ணீங்க நீங்க? உட்காருப்பா. ரோடு போட்டீங்களா? பேசிக்கலாம் தண்ணி பேசலாம். போட்டீங்களா? மனு வாங்கி பிள்ளைங்க தரோம். படிக்க போகுதுங்க. மனுவை படிக்க எழுதி போகுதுங்களா? இது தேவையில்லாத என்ன பேசிட்டு நீங்க இருக்காங்க. வச்சிருக்கீங்க? மனு எழுதி ஜெயிக்க கொடுமான்ற வச்சு என்ன பிரயோஜனம் உங்களெல்லாம்? சொல்லுங்க நீங்க. இந்த நேரத்தில் மறுபடியும் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களுக்கான பாடல் ரெடியாகவில்லை. இப்ப ரெடியாக இருப்பது எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கான பாடல் தான். உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி உதயநிதி உதயநிதி. பட் எப்படி இருந்தாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைவர் அப்படிங்கிறத உதயநிதி தான் என்பதை இந்த எலெக்ஷன்லயே மக்கள் மத்தியில ஆழமா புரிய வைக்கணும். காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மழையா, அதுக்கப்புறம் உன் பேர, நாங்க தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிடணும் இல்லையா? குறிப்பா ஜென்னிசெட் அந்த மாணவர்கள் மாணவிகள் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜய் பக்கம் அதிகமா போறத திமுக பார்க்கிறாங்க. என்னமாமா இது? என்ன நொன்னா மாமா, பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க. இப்படி என்ன என் பொழப்பு எப்படி வளர்க்கும்? ஸோ இந்த எலெக்ஷனை திமுக கைவிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அளவு அவங்க அப்படியே விழிப்படையாமல் தூங்குனாங்கன்னா அந்த இடத்த ஃபில் பண்றதற்கு தாவேகா ரொம்ப பெரிய அளவுல துணிந்து நிற்க ஆரம்பித்து விட்டது. நீங்களே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்தாதான் கூட்டம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு விஜய் அவர்கள் வராமலேயே ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்திலும் ஒரு போராட்டம் அப்படிங்கிறதை அறிவித்திருந்தார்கள் தாவேகா. அந்த போராட்டம் முழுவதுமாகவே மிகப்பெரிய அளவில் சக்ஸஸாக இருந்துச்சு. ஒரு சர்ப்ரைஸ் சக்ஸஸாக இருந்துச்சு. ஆளும் கட்சிக்கோ இல்லாட்டி இவ்வளோ நாள் இவ்வளோ வருடங்கள் இருக்கக்கூடிய கட்சிக்கோ இல்லாத கூட்டம் தாவேகாக்கு இருந்துச்சு. விஜய் அவர்கள் எல்லா மாவட்டத்தினுடைய அந்த தலைநகரத்துக்கும் போகல. பட் கூட்டம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த விஜய் அப்படிங்கிற அந்த பவர் தான். நீ மனசுல பட்ட சொன்னா சிரிக்கிறாளுங்க, நான் மனசுல பட்ட சொன்னா அடிக்கிறாளுங்க. அந்த டெக்னிக் எங்க கத்துக்கிட்ட? அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவியே. ஆமா, இந்த ஈர்ப்பு இல்லாட்டி மக்கள் இவ்வளோ நாள் ஓட்டுகள் அரசியலை பற்றி படிக்காத மனிதர்கள் இளைஞர்கள் இவங்க எல்லாருமே ஒரே புள்ளியில் இணைய போகிறார்கள். அந்த புள்ளி தான் தாவேகா. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசிய போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். டேய்